ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிறவர்களையும் ஆன்லைனில் உலகம் எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் நான் பேசின காரியத்தை தொடர்ந்து பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து. பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதிலும் விடாதிருப்பான். கடந்த மாதம் நான் பேசின போது உங்களுக்கு சொன்னேன், குடும்பம் என்பது ஒரு பயிற்சி கூடம். கர்த்தர் பெற்றோர் பிள்ளைகள் என்கிற உறவை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், அவர்கள் பயிற்றுவிக்கப்படணும். அவர்கள் பிறக்கும் பொழுதே எல்லாம் அறிந்து பிறக்கிறதில்ல. அவங்க எல்லாம் தெரிந்து பழகி தேறி பிறக்கிறது கிடையாது. அவங்க பிறக்கும்போது மொழியை அறியலை, எப்படி நடக்கணும்னு அறியலை, எப்படி சாப்பிடணும்னு அவங்களுக்கு தெரியாது, எப்படி மற்றவங்களோட பேசணும் பழகணும் ஒன்றும் தெரியாது. ஒரு வெறும் பலகை போல தான் இந்த உலகத்தில் அவங்க பிறக்கிறாங்க. ஆனால் பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நடக்க வேண்டிய வழியில் அவர்களை என்ன செய்கிறாங்கன்னா நடத்துகிறாங்க. நடத்தப்படுதல் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. குடும்பம் என்று சொல்லும் பொழுது பெற்றோர் பிள்ளைகளை நடத்துகிறது மாத்திரமல்ல, பெற்றோரே என்ன செய்யணும்னா தங்களை ட்ரெயின் பண்ணணும். குடும்பம் ஆரம்பித்த பிறகு தான் குடும்பம் என்னன்னு அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. நிறைய குடும்பங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் என்று மனதில் உறுதி பூண்டவங்க நிறைய பேர் அதே தவறுகளை செய்கிறவங்களாக மாறிடுறாங்க. அப்போ அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்பம் என்கிற அந்த வட்டத்திற்குள்ள பயிற்சி பெறுறாங்க. பயிற்சி நம்முடைய வாழ்க்கையிலே 4 நன்மைகளை கொண்டு வருகிறது. சுருக்கமாய் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங் தான் முதலாவது நமக்கு கிடைக்கிற நன்மை. ட்ரைனிங் கிவ்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பயிற்சி பெறும்போது தான் நமக்கு ஞானம் அல்லது அறிவு நமக்கு வருகிறது. ட்ரைனிங் கிவ்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ட்ரைனிங் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு சிறந்த கருவியை ஒருவன் பயன்படுத்த அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். அல்லது அது அவனுக்கு ஒன்றுமே ஞானமே இருக்காது. உதாரணமாக ஒரு மைக்ரோவேவ் ஓவனை எந்த பயிற்சியுமே இல்லாமல் ஒருத்தட்ட கொடுத்தீங்கன்னா அதை எப்படி பயன்படுத்தணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் அதை திறந்து வச்சு உள்ள பொருள் கூட வச்சு சேமித்து வச்சுருவாங்க. ஏன்னா இது திறந்து ஒரு கதவு இருக்குது, உள்ள இடம் இருக்குது, எதையாவது வைக்கலான்னு வச்சுருவாங்க. ஆனால் அது என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டால் நிச்சயமாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பயிற்சியினாலே அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்வாங்க, அதை அறிந்து கொள்வாங்க. அதுதான் பயிற்சி தேவை. ரெண்டாவது, இந்த ட்ரைனிங் இருக்குது பாருங்கள், அது கொண்டு வருகிற ரெண்டாவது நன்மை என்னவென்றால், பயிற்சி இருந்தால் ஒருவரை பயனுள்ளவர்களாய் மாற்றும். ட்ரைனிங் மேக்ஸ் அ பர்சன் யூஸ்ஃபுல். பயனுள்ளவர்களாய் மாற்றும். எந்த காரியத்திலையும் பயிற்சி இல்லாமல் போகுமானால் அதில் பயன் இருக்காது, எந்த பிரயோஜனம் அதுலேருந்து வராது. பயிற்சி பெறாதவர்கள் பிரயோஜனப்படவே மாட்டாங்க. பாருங்கள், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும் அப்படின்னா பயிற்சி இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பயிற்சியும் எடுக்கிறது இல்லை. பயிற்சியே எடுக்காமல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பித்து கேட்கறதுக்கு என்ன பண்ண முடியல, சகிக்க முடியலை, அப்படி இருக்குது. சில பேர் பாட்டு பாடணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்குரிய பயிற்சிக்கு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட ஆரம்பித்தாங்கன்னா இங்கே இருக்க நரகத்திலே இருக்கலான்ற மாதிரி உணர்வு வந்துடும். அதான் பயிற்சி இருக்காது. நிறைய பேருக்கு ஆசைகள் ரொம்ப பெருசு, நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். ஆனால் எவ்வளவு நீங்கள் அதுக்காக பயிற்சி எடுத்தீங்கன்னு சொல்லி பாருங்கள். அவங்க எடுத்த ஒரே பயிற்சி மைக்கை தூக்குறது தான் பயிற்சி. மைக்கை தூக்கிட்டு அவங்க வாயிலேருந்து வர்றது தான் பாட்டு. அது நம்ம கேட்டுக்கணும், வேறு வழி இல்லை. சில பேர் பாட்டு எழுதுனவன் அந்த பாட்டை கேட்டால் ஒரு முளை கயிறு இருந்தால் அவன் தூக்கி பாட்டு செத்து போயிடுவான். நான் எழுதின பாட்டை இப்படி நடு ரோட்டில் வச்சு கொலை பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் எந்த பயிற்சியும்
கிடையாது. நோ ட்ரைனிங். நம்ம ஊரில் இந்த ட்ரைனிங்கே யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நீங்கள் பாருங்கள், நம்ம ஆளுங்களுக்கு யாராவது ஒருத்தர் போய் டிரைவிங் ஸ்கூலில் போய் நான் வந்து கார் ஓட்ட பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் கை தூங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? எந்த அழகில் வண்டி ஓட்டு வர்றோம் பாருங்க, அத்தனை பேர் வண்டி, அவ்வளோ வண்டி நிற்கிது. யாராவது ஒருத்தர் ஆகிலும் ஒழுங்காக ப்ராப்பர் ட்ரைனிங்கோட வண்டி ஓட்டினது உண்டா? நம்ம நாட்டில் ட்ரைனிங் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும். வண்டி வாங்குறதுக்கும் பணம் இருந்தால் போதும், லைசன்ஸ் வாங்குறதுக்கும் பணம் இருந்தால் போதும். ட்ரைனிங் கிரவுண்டே கண்ணால் பார்க்காதவங்க லேர்னர்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கான், ஃபுல் லைசன்ஸ் வச்சுருக்கான். ஏன் 10 டயர் லாரி ஓட்டுற கூட அவன் பாட்டுக்கு வீட்டிலேருந்தே பழகுறான். அவ்வளோதான், அவன் ஓட்டுறது தான் வண்டி. நீங்கள் நம்ம ஊரில் பாருங்கள், ஏதாவது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? லெஃப்டில் ஓட்ட வேண்டியவன் ரைட்டில் நேராக பூந்துட்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னு கேட்டால், நானும் இதுக்கு ரோடுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கேன், அது என்ன வலது பக்கம் மட்டும் போகணும், இடது பக்கம் மட்டும் போகணும், எல்லா பக்கமும் போவோம், விட்டா நடுவோட போவேன் அப்படின்னு வர்றான். ஏன்னா அவனுக்கு எது சரி எது தப்புன்னு கூட தெரியல. சில ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஒரு லாரி ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து லெஃப்ட் சிக்னல் போட்டு ரைட்டில் ஓரமாக போயிட்டே இருக்கான். லெஃப்ட் சிக்னலை போட்டு ரைட்டில் ஓரமாக போகிறான். அப்போது ஒரு நாள் நான் ரொம்ப பயந்துட்டு, இவன் ரைட்டில் லெஃப்ட்டை திரும்ப போகிறான், நான் பின்னாடியே பொறுத்துக்கிட்டு போனால் இவன் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் திரும்பவே இல்லை. அப்புறமா தான் அதுக்கு அர்த்தத்தை ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த வடநாட்டிலேருந்து வர்றவன் அவன் எப்படி படித்து வச்சுருக்கான்னா, அந்த லெஃப்ட்டில் சிக்னல் போடுறான் பாருங்கள், அது அர்த்தம் என்னன்னா நீ போன்னு அர்த்தமா. நீ போ, இவனே விளக்கம் கொடுத்துக்கிட்டான் பாருங்க, அதுக்கு நீ போன்னு அர்த்தமா. என்னங்க இது என்னன்னு கேட்டால், ஒரு நாள் அவன் என்ன பண்ணதில்லை, ட்ரைனிங்க்கு போனதே கிடையாது. எதுக்கும் ட்ரைனிங். நம்ம ஊரில் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கான்னு பார்த்தீங்களா? ஆனால் நீங்கள் வெளிநாடுகளில் போய் நீங்கள் ரோட்லலாம் போனீங்கன்னா அந்த லேனை விட்டு அப்படி தரம்ப மாட்டான், அப்படி தளம்பவே மாட்டான். ஏன்னா லைசன்ஸ் வாங்குற அத்தனை பேரும் ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா தெரியும். நம்ம ஆளுக்கு இந்த வண்ணங்களும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. சிவப்புன்னு போட்டால் அவனுக்கு பச்சையாக கண்ணுக்கு தெரியுது, நேராக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். எதிரில் டிராஃபிக் வந்தாலும் அவனுக்கு கவலை இல்லை, அதில் முட்டி மோதிக்கிட்டு இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கான். ஏன்னா ஓட்டு போடுன்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல, அல்லது காப்பாற்றுனதுக்கு நன்றின்னு சொல்கிறானா என்னன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு ஓட்டுறது தான் வண்டி. இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், 13 வயசு பிள்ளைகிட்ட ஸ்கூட்டரை கொடுத்து ஸ்கூலுக்கு போன்றாங்க. அப்போ இங்கே ட்ரைனிங்னா என்ன, பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சா போதும், அவ்வளோதான் நீ ட்ரெயின்டு. அவன் அதில் ரேஸ் ஓடுறான் ரோட்டில். ஏதாவது ஒரு ரூல்ஸ் தெரியுதா? ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம நாடு திருந்துன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க, எக்காலத்துலேயும் திருந்தாது. இந்த நாடு இப்படியே தான் இருக்கும். ஏன்னா யாரும் ட்ரைனிங்க்கு போகிறது கிடையாது. எந்த ஒரு ஒரு தொழிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டுங்களேன், ட்ரைனிங் இருக்கான்னு கேளுங்க, நோபடி இஸ் ட்ரெயின்ட். அந்த பயிற்சியை நிறைய பேர் ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. போயிட்டு நான் சொல்லுவேன் சில பேர்கிட்ட, நீங்கள் பாட்டுக்கு வந்து போங்க, ஏதாவது கிளாஸுக்கு போங்கன்னா எவ்வளோ ஆகும் அதுக்கு ஒரு கிளாஸுக்கு 300 ரூபா ஆகும். 300 ரூபாவா? வேணாம். எந்த காசு செலவு பண்ண மாட்டாங்க, எந்த பயிற்சி எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, உடனே பாடிடுவாங்க. எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க, ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க, உடனே வாசித்துருவாங்க. எந்த பயிற்சிக்கும் போக மாட்டாங்க, உடனே ஓட்டிடுவாங்க. இந்த மாதிரிங்க, இந்த பயிற்சி அற்ற வாழ்க்கை வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். பிரயோஜனம். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது என்னுடைய தங்கையினுடைய மகன், அவன் வந்து அப்போ 8வது படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். 8வது படிக்கிற பையன், அவங்க ஸ்கூலில் வந்து மியூசிக்கல்னு சொன்னாங்க. ஒரு சாயங்காலம் வந்து வரியா மியூசிக்கலுக்கு போகலாம் அப்படின்னாங்க. நம்ம ஊரில் மியூசிக்கல்னால் நமக்கு தெரியும்ல, என்ன மியூசிக்கல் நமக்கு தெரியாதா? ஆளுக்கு ஒரு கீபோர்டை வச்சுருப்பான், அவன் என்ன வாசிக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒருத்தர் ட்ரம்மை வச்சு அவன் பாட்டுக்கு அவன் ஒரு ரசனையில் வாசித்துட்டு இருப்பான். இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், ஸ்பெஷல் சாங்குன்னு பாடினாங்க. அது ஸ்பெஷல் இல்லைங்க, அது இருக்கிறதுலே வேர்ஸ்ட் சாங் அதான். ஆனால் அப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமாக பாடுறான், கை தட்டுறவங்களும் எல்லாரும் கை தட்டுறாங்க. எனக்கு பார்த்துட்டு இது என்ன நடக்குதுங்கன்னு யோசித்தேன். ஏன்னா உட்காந்துருக்கிறவன் ட்ரைனிங் கிடையாது, வாசிக்கிறவன். அதனால் இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு, இவன் வாசிக்கிறதா என்னது வாசிப்பு. ஆனால் அங்கே 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் வந்து மியூசிக்கல்னு கூப்பிட்டு போனாங்க. நான் என்னமோ நினச்சிட்டு போனேங்க. 8வது படிக்கிற பையன் அவனோடு சேர்ந்து 13 வயசில் பிள்ளைங்க உட்காந்து வாசிக்கிறாங்க. அவங்க வாசிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே நான் அசந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். என்னன்னு கேட்டால், ஒரு சிம்ஃபனியை வந்து வாசிக்கிறான். சிம்ஃபனி ஒரு 20-30 வயலின் இருக்குது, பேஸ் வயலின்ஸ் இருக்குது, அங்கே ஜைலோஃபோன் இருக்குது, அவங்க பியானோ இருக்குது, ட்ரம்ஸு, சிம்பிள்ஸு.
பெரிய பெரிய மியூசிக்கல் பீசஸை வந்து 8வது படிக்கிற பிள்ளைங்க உட்காந்து வாசிக்கிறாங்க. எனக்கு அதை கேட்டு நான் அசந்து போயிட்டேன். இப்போ என்ன அளவு அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஆகிலும் அங்கே சாதாரண ஆளே கிடையாது. அவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்திருக்கிறான், படிச்சிருக்கிறான். அப்போ அது என்னவா மாறுதுன்னா பயனுள்ள ஒரு இசையாக அது மாறுகிறது. அப்போ பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி இருந்தால் தான் 3வது, இட் மேக்ஸ் யூ யூனிக். மற்றவர்களிலிருந்து ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டும். பயிற்சி பெற்று ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் பயிற்சி பெறாதவன் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிட்டுங்களேன், ஒழுங்காக ட்ரைனிங் போய் அவன் வண்டியை தொடறதுக்கும் ட்ரைனிங்கே போகாமல் வண்டியை தொடறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவன் ஸ்பேனரை தூக்கி இடிக்கிற இடியை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இங்கே எந்த நட்டு உடைய போகுதுன்னு தெரியாது. அவன் பார்த்தா வண்டி முதல் முறை அன்றைக்கி தான் பார்த்துருக்கான், எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவன் என்ன செய்ய தெரியாமல் விழிக்கான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு பயிற்சியே கிடையாது. எதை கேட்டாலும் பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம் சார், எதை கேட்டுங்களேன் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். ஏன்னா உண்மை என்ன, நோ ட்ரைனிங். அவங்க வித்தியாசமாக அவங்க தெரியவே மாட்டாங்க. அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் விசேஷித்த தங்களுடைய தன்மைகளை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. நம்பர் 4, ட்ரைனிங் ஏன் முக்கியம்னா இட் அன்ஃபோல்ட்ஸ் த பெஸ்ட் இன் அஸ். நம்மிலே உள்ள மிக சிறந்ததை இது என்ன பண்ணால் வெளியே கொண்டு வரும். மிக சிறந்ததை அது வெளியே கொண்டு வரும். ஒருவன் பயிற்சி எடுக்கும்போது தான் அதனுடைய துல்லியங்களை அவன் கண்டுபிடிக்கிறான், அதனுடைய நுணுக்கங்களை கண்டுபிடிக்கிறான், அவனுடைய பெஸ்ட்டை வெளியே கொண்டு வருவான். நிறைய பேர் பாருங்க, ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வந்து கிட்டத்தட்ட $10,000 என் வீட்டில் ஏராளமான கேஜெட்ஸை வாங்கி போட்டேன்னு சொன்னார். என்னவா $10,000? நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய். 7.5 லட்சம் ரூபாய்க்கு அவர் வீட்டில் வந்து எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கிறாராம். என்னன்னு கேட்டால் அவருக்கு மியூசிக் பிடிக்குமா, அவருக்கு இந்த ரெக்கார்டிங்லாம் பிடிக்குமா. அதனால கடையில் யார் யாரெல்லாம் எது நல்லதுன்னு சொன்னானோ அத்தனையும் வாங்கி வாங்கி வீட்டில் அடிக்கிருக்காரு. இது என்ன வேலை செய்யணும்னு கேட்டால் தெரியல, உங்களை சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு என்கிட்ட. எப்படி கனெக்ட் பண்ண கூட தெரியல. அவர் வந்து எல்லாம் வாங்கி போட்டார். ட்ரைனிங் இல்லாததுனால அதனுடைய சிறந்ததை என்ன பண்ண முடியல, வெளியே கொண்டு வர முடியல. அது குப்பை மாதிரி இருக்கு, டப்பா டப்பாவை அடுக்கி வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்குறேன், இந்த எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்களா? தெரில, வாங்கியிருப்பேன், ஒரு வேளை கடையில் எங்கேயாவது பார்த்தா வாங்கியிருப்பேன், எதையும் விட்டு வச்சது இல்லை போல இருக்கு. பட் he doesn't know what he is having. அவர்கிட்ட என்ன இருக்குன்னே அவருக்கு தெரியல, அது என்ன செய்யும்னு அவருக்கு தெரியல. அது தெரியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய சிறந்ததை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதனால் பாருங்கள், இந்த பேங்கோஸ்னு ஒன்றுக்கும் தெரியுமா, பாங்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. பாங்கோஸ் 2 வச்சு டொம்பு டொம்னு அடிப்பாங்க பாருங்கள். இது வந்து ட்ரைனிங் எல்லாம் ஒரு பிள்ளை கொடுத்தா நல்ல ஸ்டூல் மாதிரி போட்டு உட்காந்துக்கும். நல்லா இருக்கே, தோல் வச்சு ஸ்டூல் போட்டுருக்காங்க, சாஃப்டாக இருக்குதுன்னு உட்காந்துக்கும். ஆனால் இதில் இந்த மாதிரி நீங்கள் வாசிக்க முடியும்னு சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு என்ன பண்ணும், அது விளங்கும் இல்லை. ட்ரைனிங் இல்லைன்னா உங்களுக்கு அது என்னன்னே புரியாது, அதனுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாது. அதான் குழந்தைத்தனமானது நான் சொல்லுவேன். குழந்தை வந்து ட்ரைனிங் இல்லாதனால எதையுமே சரியாக பயன்படுத்தாது. என் பிள்ளை கூட ஒரு நாள் அப்படி தான் இருந்தான். அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது, விவரம் தெரியாத வயசு, நான் அப்போ தான் அந்த O2ன்னு ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. அது என்னுடைய அத்தை பையன் ஒருத்தன் ஜப்பான்லேருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்போல்லாம் டச் ஃபோனே உலகத்தில் இங்கே இந்த இந்தியாவில் யாரும் யூஸ் பண்ணது பார்த்ததில்ல. அவன் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தானா, ஐயோ அதை எவ்வளோ ப்ரெஷஸாக வச்சுருந்தேன். என் செய்திகளெல்லாம் எல்லாம் நோட்ஸ் டைப் பண்ணி வச்சுருந்தேன். இதே தொட்டுக்கிட்டு நான் வேலை செய்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே என்ன இது, இவர் இப்போ பார்த்தாலும் அதிலே தொட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானது போலக்கு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. ஒரு நாள் படுத்து எழும்புறாங்க, காலையில் எழும்புனா வேலை செய்ய மாட்டேங்குது, அது மேலெல்லாம் பசன்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபோனை உட்கார வச்சு அதுக்கு ஒரு டவல் போட்டு உட்கார வச்சு நல்லா பால் எடுத்து நல்லா ஊற்றிருக்கான் ஃபுல்லாக எடுத்து. ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஃபோன் ஆச்சே, அதுக்கு பாவம் அதுக்கும் பசிக்காதா அப்படின்னு அவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கு நல்லா பால் எடுத்து நல்லா ஊற்றிட்டான். அன்னையோட பால் ஊற்றுனது தான், அது திருப்பி வேலை செய்யலை, அது குப்பை அன்னையோட உண்மையாகவே பால் ஊற்றிட்டான் அவன் அன்னைக்கு. அப்போ ஏன் அதை அவன் செய்தான்னா இப்போ செய்ய மாட்டான். ஐயோ நீங்கள் இப்போ அவங்ககிட்ட நீங்கள் இந்த செல்ஃபோனை நீங்கள் வாங்க முடியாது, அதனுடைய எல்லா நுணுக்கங்களும் அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லுவான். அது எனக்கே தெரியாது சிலதெல்லாம். எங்கள் வீட்டுக்கு வர்ற அத்தனை பேருக்கும் அவன் தான் சொல்லி கொடுக்குறான், இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது. அவங்களும் இப்போ இவ்வளோ நாள் நான் வச்சுருந்தப்பா எனக்கே தெரிலப்பா, உனக்குலாம் அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கேன். அது என்ன நடக்குதுன்னா he trained himself. அதே இதில் ட்ரைனிங் இல்லைன்னா அதே ஃபோனுக்கு பால் தான். நம்ம வாழ்க்கையில் கூட குடும்பத்தை ஆண்டரையா வச்சிருக்கிறார் நம்மளெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ட்ரைனிங் நீங்கள் எடுக்கலைன்னா, ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணலன்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னீங்க,
நல்ல குடும்பத்தில் கூட என்ன பண்ணுவீங்க, பாலை ஊற்றி காலி பண்ணிடுவேன். ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப தேவை. கடந்த மாதத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், எதுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலியில் ட்ரைனிங் இருக்கணும். பிள்ளைய மாத்திரம் நடத்துறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறது மாத்திரம் இல்லை, நம்மளை கூட ட்ரெயின் பண்ணணும். முதலாவது ட்ரைனிங் ஒரு குடும்பத்தில் என்னன்னு சொன்னா, கடந்த மாதம் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நன்றி உள்ளவர்களாக இருக்க நாம் பயிற்சி பெறணும். நன்றி உள்ளவர்களாக இருக்க பயிற்சி பெறணும். நன்றி உள்ளவர்களாக இருக்க பிள்ளைகளையும் பயிற்றுவிக்கணும். அது ஒரு ட்ரைனிங். அது நீங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நீங்களும் ட்ரெயின் ஆகணும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நான் எண்ணி பார்த்தால் கடலுடைய மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். நானும் ட்ரெயின் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போகும்போது, சம்பாதிக்கும் போது, சேகரிக்கும் போது, சேமித்து நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, நான் எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கணும். அந்த ட்ரைனிங் உங்களுக்கு வரணும். எவ்வளோ வருஷமாக நீங்கள் அப்பா கொடுத்த சாப்பாடு பணத்தை வச்சு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ நீங்களே சம்பாரித்து நீங்கள் சாப்பாடை பொங்கி நீங்கள் சாப்பிடும்போது நன்றி இருக்கணும். ஆண்டவரே, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்களே உமக்கு நன்றி. பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். சின்ன காரியம் கொடுத்தா கூட அவங்க முறுமுறுக்கிறவர்களாக இல்லை, நன்றி உள்ளவர்களாக இருக்க ஒரு ட்ரைனிங் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களில் சாப்பாடு போட்டவுடனே என்ன பண்ணுறோம், ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு. எதுக்கு நம்ம ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறோம்? ஏன் ஜோம் பண்ணாமல் சாப்பிட்டா என்ன சாப்பாடு உள்ள இறங்காதா? எதுக்கு நம்ம ஜோம் பண்ண சொல்கிறோம்? நன்றி சொல்லுப்பா, மடமடன்னு சாப்பிட்றாத, நன்றி சொல்லு. அந்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்லு. இந்த ஆகாரம் எல்லாம் எத்தனை பேர் இருக்கான், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி சொல்லி சாப்பிடு. அது ஒரு ட்ரைனிங். அது ஒரு ட்ரைனிங். அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லு. யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா தேங்க்யூ சொல்லு. ஏன் இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம்? நன்றி உள்ளவனா இருப்பா, நன்றியோடு இரு. நம்ம ஒவ்வொருவரும் நன்றியோடு இருக்க பழகிற ஒரு இடம் குடும்பம். அதுதான் நம்ம கடந்த மாதம் கவனித்தோம். இன்றைக்கு ரெண்டாவது ஒரு காரியத்தில் நம்ம பழகணும், நமக்கு ஒரு பழக்கம் வரணும். இன்றைக்கு நம்ம பழக வேண்டிய இன்னொரு காரியம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். எழுதிக்கொள். இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற காரியம், ட்ரெயின் யோர் ஃபேமிலி இன் ட்ரூத்ஃபுல்னஸ். உங்கள் குடும்பத்திலே உண்மையையும் சத்தியத்தையும் பயிற்சியாக எடுங்க. உண்மை, சத்தியம், இதை பயிற்சி கொள்ளுங்கள். நீங்கள் தேர்ந்துருங்க. குடும்பம் ஒரு இடம், என்ன இடம்னு கேட்டால் ஒரு பயிற்சி கூடம். எதுலன்னு சொன்னால், உண்மையாக இருக்க, சத்தியமாய் பேச, நேர்மையாய் வாழ ஒரு நல்ல பயிற்சி கூடம் குடும்பம். ஏன் நம்ம குடும்பத்தில் இந்த சத்தியத்தை நம்ம விடாமல் அதை நம்ம அணிந்து கொள்ளணும், சத்தியத்தினால் நம்ம வீடு ஏன் கட்டப்படணும் அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பத்தின் நாயகராகிய தேவன் எப்படி இருக்கிறார்னா சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அதை தான் நீங்கள் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்முடைய தேவன் யாருன்னா சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். அவரை குறித்து அநேக வசனங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். அவருடைய உண்மையை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இயேசுவாகிய வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சத்தியமாய் வாசம் பண்ணினார். இன்னும் நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, இயேசு தன்னை குறித்து சொல்லும்பொழுது அவர் சொல்லுவார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவர் எப்படி இருக்கிறார்னா சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், சத்தியமாகவே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த ட்ரூத். அவர் சத்தியமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியத்தில் நடக்க நாம் பிரியப்படணும், பயிற்றுவிக்கப்படணும், உண்மையை விட்டு விலகாமல் இருக்கணும். என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்னுள்ள சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறே சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு சொல்லி யோவான் அப்போஸ்தலன் எழுதுவார். நம்ம குடும்பம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள, சத்தியத்தில் பழக, சத்தியத்தில் பயிற்றுவிக்கப்படுகிற ஒரு இடமாக மாற வேண்டும்.
அப்போதான் நம்முடைய தேவனும் எப்படி இருப்பார்னா நம்மோடு இருப்பார். உண்மை உள்ளவர்களுக்காக அவர் எழுந்து நிற்கிறார். உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு அனுபவம் நமக்கு வர்றதுக்கு சத்தியத்தை பின்தொடர்கிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கணும். எனக்கு இதில் இன்றைக்கி அந்த சத்தியத்தை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக என் மனதில் எனக்கு தோன்றின அந்த வசனம், நான் ஏற்கனவே வாசித்த வசனம் தான், இன்னொரு முறை வாசித்திடலாம். அந்த சத்தியத்தை பற்றி எழுதுனதை பாருங்களேன். கிருபையும் சத்தியமும், நீதிமொழிகள் 3:3, நீதிமொழிகள் 3:3, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் தான் வாழ்க்கையில் எப்படி வைத்து கொள்ளணும்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய கழுத்தில் ஒரு அணிகலனை அணிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி அணிஞ்சுக்கணுமா. நான் இது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். சத்தியத்தை ஒரு அணிகலனாக, ஒரு நெக்லஸ் போல போட்டுக்கொள்ளணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம விளங்கி கொள்வது? இதை நான் தியானிக்கும் போது கர்த்தருக்கு இந்த அணிகலனை போல ஒன்றை அணிந்தால் அதனுடைய குணாநிலங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு நான் கொஞ்சம் தியானிக்க பண்ணார். அது 3 காரியங்கள் சுருக்கமாக அதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த அணிகலன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தா அந்த அணிகலன் வாங்குவதற்கும் செய்வதற்கும் அதிக விலையும் அதிக வேலைப்பாடும் தேவையாக இருக்கிறது. கழுத்தில் பூண்டு கொள்ளுகிற ஒரு அணிகலன் ஏதோ தரையிலேருந்து எடுக்கப்படுகிறது இல்லை, அது மரத்தில் காய்க்கிறது இல்லை, இயற்கையாக வர்றதில்லை. ஒரு அணிகலனை ஒருத்தர் செய்யணும்னா அந்த அணிகலனுக்கு பின்னால் அந்த பொருளை, அந்த தாது பொருளை அவங்க தோண்டி எடுக்கணும். இப்போ தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இதை கழுத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப சுலபம். ஆனால் அதை வாங்கிறதுக்கு, அதை கண்டுபிடிக்க, அதை தோண்டி எடுக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனையோ பேர் அந்த சுரங்கங்களில் செத்தே போயிருக்காங்க. ஏன்னா அது அவ்வளவு ஆழத்தில் போய், அவ்வளவு சூட்டில், வேர்வையில், அவ்வளவு ஆபத்தில் போய் அவன் அந்த தங்கத்தை எடுக்கிறான், வெட்டி எடுக்கிறான். அதை உருக்கி அதை ஒரு அணிகலனாய் மாற்ற ஒருவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? எவ்வளவு நேரம் எடுக்கிறான் தெரியுமா? சத்தியம் ஒரு அணிகலனாய் மரணம்னா, சத்தியம் ரொம்ப சுலபமாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை கிடையாது. அதான் முக்கியம். அதில் யூ ஹேவ் டு கிவ் அ லாட் ஆஃப் ப்ரைஸ். நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பொய் சொல்லி வாழ்வது ரொம்ப சுலபம், சத்தியத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, நமக்கு முன்பாக 2 பாதை இருக்கான். ஒன்று அகலமான விசாலமான பாதை, அதில் கட்டுப்பாடு கிடையாது, அதில் எந்த விதமான தண்டனை கிடையாது, அதனால் அகலமாக விசாலமாக இருக்குது, அதில் நிறைய பேர் போகிறாங்களாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்கும்? வழி நெருக்கமாக இருக்கும், இடுக்கமாக இருக்கும். அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறது கொஞ்சம் பேர் தான், ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானாய் உத்தமனாய் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப பாடுபடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சத்தியத்தில் வாழ்கிறது நீங்கள் ரொம்ப சுலபம் நினச்சிடாதீங்க. எப்படி ஒரு அணிகலனை செய்வதற்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, அதற்கு எவ்வளவு விலை கொடுக்கணுமோ, அதற்கு எவ்வளோ வேர்வை சிந்தப்படணுமோ, அதற்காக எவ்வளவு வேலைப்பாடுறதுக்கு பின்னால் இருக்கோ, கடினங்கள் இருக்கோ, அதே போல் சத்தியத்தை கூட வாழ்கிறது ரொம்ப சுலபமான பாதை கிடையாது. அது சுலபமான வழி கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையை பேசி நீங்கள் வாழும்போது எவ்வளோலாம் கஷ்டப்படுவீங்க, நிறைய பேர் நீங்கள் பாடுபட்டிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனதுனால நிறைய பேர் நீங்கள் சத்ருவை கூட மாறியிருப்பீங்க. உண்மையை சொல்ல போனதுனால நிறைய பணத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. உண்மையை சொல்ல போனதுனால நீங்கள் நிறைய வேலையில் உள்ள உயர்வுகளை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் வேலையே இழந்திருப்பீங்க, ஏன்னா நீங்கள் உண்மையாக இருந்தீங்க. இன்றைக்கி உலகம் எதில் எதிர்பார்க்குதுன்னா, நீ பொய் சொல்லு, பொய் சொன்னாதான் நீ யார் திறமைசாலி, கெட்டிக்காரனாக இரு, என்ன உலகத்துக்கு ஒத்துப்போ. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் உலகம், மெஜாரிட்டி இப்படி தான் இருக்குது, பெரும்பான்மையான உலகம் இப்படி தான் இருக்குது. சத்தியத்தில் நடப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பொய் சொல்லியே வாழ்ந்து பொய் சொல்லியே அவங்க வாழ்க்கையே நடத்துகிறாங்க. அதை போல் வாழ்வது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால்
சத்தியத்தில் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதுதான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு முன்னால் அவன் எவ்வளோ பாடுபட்டான் அவன்கிட்ட போய் கேளுங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேகமாக வாசிக்கிறோம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி அவர் பட்ட பாடு, அவர் கொடுத்த விலை கொஞ்சம் இருக்காது. எத்தனையோ பரிகாசம், நிந்த, அவமானத்தெல்லாம் தாண்டி தான் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். அது ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஒரு அணிகலன் வருவது போல தான், அது தயாரிக்கப்படுவது போல தான், கஷ்டமான ஒரு பாதை. நம்ம எல்லார போல பொய் பேசி வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனால் குடும்பத்தை சத்தியத்தில் ட்ரெயின் பண்ணுறதுன்றது கஷ்டம். அது ரொம்ப வேதனையான ஒரு பாதை, கடினமான ஒரு பாதை. நம்மையே அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி. அதனால தான் நீதிமொழிகள் 28:22 வாசிக்கும் போது, பேராசைக்காரன் செல்வந்தன் ஆவதற்கே முயற்சி செய்கிறான், தன் பேராசை வறுமையின் எல்லைக்கே கொண்டு செல்லும் என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான்னு போட்டிருக்கு. தமிழில் பேராசைக்காரன் செல்வன் ஆவதற்கு முயற்சி செய்கிறான்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் அதே வார்த்தை எப்படி எழுதிருக்கா, கிரீடி மேன் இஸ் இன் அ ஹரி ஃபார் வெல்த்னு போட்டிருக்கு. பேராசைக்காரன் செல்வத்தை அடைவதற்கு துரிதப்படுகிறானா. துரிதமாக போகணும், வேகமாக செய்யணும். நீங்கள் சத்தியத்தில் நடக்கணும்னா துரிதமெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த பாதை அகலமாக இருக்காது, பாகல நெருக்கமாக இருக்கும். சத்தியத்தை பேசி பேசி நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய எரிச்சலை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த பாதை ரொம்ப வேகமாக ஹைவே மாதிரி போக முடியாது, ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதில் நிறைய பேர் நம்மளுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருப்பாங்க, நம்மளை தடுப்பாங்க. நீ பொய் பேசுனா நீ போயிடலாம், உண்மை பேசுனா நீ கஷ்டப்படு, கொஞ்சம் பாடுபடு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியத்தை பேசுவது கடினமான ஒரு பாதை, ஆனால் சத்தியத்தில் வாழ்வது மேன்மையான ஒரு பாதை. அதை மறந்துடாதீங்க. அந்த அணிகலன் செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதோடைய முடிவு ரொம்ப மகிமையாக இருக்கும். அப்படி தானே? அதை வெட்டி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம், அதை உருக்கும் போது அது வேதனை, அதை ஒரு வடிவத்திற்கு உண்டாக்கும் போது எவ்வளவோ நேரம் எடுக்கும். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் அவன் அதை அலங்கார பொருளாக கொண்டு கண்ணாடியில் மாட்டி வச்சான்னா பார்க்கிறவனெல்லாம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அதிக விலைக்கு அது போகும். அதே போல தான் சத்தியம் கூட. அந்த பாதையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 28:6 சொல்லுகிறது, ஒருவன் செல்வந்தனாகவும் தீயவனாகவும் இருப்பதை விட நல்லவனாகவும் ஏழையாகவும் இருப்பது நல்லதுன்னு போட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கை விலை உள்ளதாக மாறணும்னா சத்தியத்தில் நடக்க நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. If you want to become better, walk in the truth. எப்படி ஒரு அணிகலன் விலை உள்ளதாய் மாறுகிறதோ அதுபோல உண்மை உள்ளவன் தான் விலை உள்ளவனாய் இருப்பான். ரொம்ப அரிதானவனாய் எண்ணப்படுவான், தேர்ந்தெடுக்கப்படுவான். அவனுக்கென்று விலை கொடுக்க ஒரு கூட்டம் வரும். உண்மைதானே? இந்த உலகத்தில் குவியல் குவியலாக மண் இருக்கலாம், ஆனால் சின்ன கிராம் கணக்கில் தான் பொன்னோ வெள்ளியோ அல்லது வைரமோ கிடைக்கும். அது குவியல் குவியலாக இருக்காது. ஆனால் அந்த பல டன் குவியல் உள்ள மண்ணை பார்க்கிலும் கொஞ்சம் கிராம் உள்ள பொன் எப்படி இருக்கும்? விலை உள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் மண்மேடுகள் போல ஏராளமாக குவிந்து கிடக்கும் உண்மை இல்லாதவர்கள் நடுவில் உண்மை உள்ளவனாக ஒரு சின்ன கிராம், ஒரு சின்ன கேரட், ஒரு வைரத்தை போல நீங்கள் ஜொலிப்பீர்களானால் டன் கணக்கில் கொடுக்க முடியாத விலையை ஒரு கிராமுக்கு உலகம் கொடுக்க ரெடியாக இருக்கும். நிச்சயமாய் ஒரு நாள் விலை உள்ளவனாய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையில் நான் பார்த்த வரைக்கும் இந்த காலத்தில் டேலண்டட் பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. தாளந்து உள்ளவர்களை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ரூத்ஃபுல் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி பீப்புளை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாளந்து உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்தில் ஸ்மார்ட் பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. திறமைசாலிகளை கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சின்சியர் பீப்புளை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் இல்லாத ஒரு காரியம், ரொம்ப அரிதாகி கொண்டிருக்கிற காரியம் நம்பகத்தன்மை. யூ cannot simply trust anyone. ஏன்னா அந்த உண்மை உள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை விட்டு அற்று போய் கொண்டே இருக்கிறாங்க. பெரும்பாலான கூட்டம் இங்கே போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த உண்மையும் சத்தியத்தையும் தெரிந்து நடக்கிற குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு கணவன், அப்படிப்பட்ட ஒரு மனைவி தேவனுடைய பார்வையிலேயும் மனிதனுடைய பார்வையிலேயும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அந்த பாதை கடினம், ஆனால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை யோசித்துக்கிடுங்க. மண்மேடாக இருக்க விரும்புகிறேனா அல்லது ஒரு கிராம் தங்கமாக இருக்க விரும்புகிறேனா? உலகத்தினுடைய பெரும்பான்மையை போல நான் மண்மேடாக இருக்கலாம், பெரிய குவியலாக மனுஷன் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவரனை அழைத்தது உண்மை உள்ளவனாக இருக்கும்படி. அதற்கு நான் எவ்வளோ கடினமான பாதைக்கு நான் போவேண்டிருந்தான் என்னை அர்ப்பணிக்கணும். அதான் நம்பர் 1. முதலாவது இந்த அணிகலனாக வர வேண்டுமானால், ornament is bought with a great price and made with a great effort, but still it is so precious. It is far better than everything else. எல்லாவற்றை பார்க்கிலும் விசேஷித்தமானதாய் ஒரு அணிகலன் இருக்கிறது. விசேஷித்த இடத்தை அணிகலன் பிடிக்கிறது. ஒரு மனுஷன் எதை தான் வாழ்க்கையில் இழந்து தொலைச்சிட்டா கூட அதை பெருசுப்படுத்த மாட்டான். தன்னோட அணிகலன் காணாமல் போயிடுச்சுன்னா அவன் ரொம்ப தேடுவான், அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவான். ஏன் தெரியுமா? அவன் வைத்திருக்கிற அத்தனை பொருளையும் விற்றா கூட அந்த சின்ன அணிகலனை வாங்கிறதுக்கு இணையாகாது. உண்மையா இல்லையா நான் சொல்றது? கையில் எவ்வளவு மூட்டையை நீங்கள் தூக்கிட்டு போகலாம், ஆனால் கழுத்தில் தொங்கும் ஒரு சின்ன அணிகளுடைய விலை அது கிராம் கணக்கில் கூட இருக்கலாம். ஆனால் கையில் தூக்கின எவ்வளவோ வெயிட்டை பார்க்கலாம், அந்த அணிகலனுக்கு அவ்வளோ விலை இருக்கும். சத்தியத்தை அப்படி விரும்புங்க, அப்படி நேசிங்க, அதுக்கு ரொம்ப விலை கொடுங்க. அது எல்லாவற்றை விட சிறந்ததுன்னு நினைங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, இந்த அணிகலனை போல சத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் இந்த அணிகலனை பற்றி நான் பார்க்கும்போது, இந்த அணிகலன் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்கும். ஒரு அணிகலன் ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்கும். An ornament stands before a person. First I said an ornament is better than everything else. எல்லாவற்றை பார்க்கிலும் மேன்மையானதாக சிறந்ததாக ஒரு அணிகலன் இருப்பது போல சத்தியமும் விலை உள்ளது. ரெண்டாவது, ஒரு அணிகலன் எல்லாவற்றுக்கு முன்பாக நிற்கிறது. கழுத்திலே அணிகலன் என்று சொல்வது, ஒரு மனிதன் தன்னுடைய தோலுக்குள்ள போடுறதில்லை, தன்னுடைய சரீரத்திற்கு வெளியே அல்லது தன்னுடைய அழகுக்கு முன்பாக அதை கொண்டு வைக்கிறான். ஒருவருடைய சருமத்துக்கு முன்பாக வர்றது தான் அணிகலன். உன் கழுத்தில் பூண்டுகோள்னா அர்த்தம் என்னன்னா, கழுத்துக்கு உள்ள தச்சுக்கோன்னு இல்லை, அது போடும்போது கழுத்துக்கு வெளியே அதை நிற்கிறது. சத்தியம் கூட அதே போல தான். சத்தியம் நாம் அதை ஒழுங்காக நம்ம வைத்திருப்போமானா, அந்த சத்தியம் நமக்கு முன்பாக போய் நமக்காக பேசும். அது நம்ம இனங்காணும்படி ஜனங்களுக்கு அது ஒரு இடம் கொடுக்கும். அது நமக்கு முன்பாக அது பிரதிபலிக்கும். இதை தான் நீங்கள் 89ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்னு போட்டு. சத்தியம் எங்கே நடக்கும்னா மறைந்திருக்காது, அது என்ன பண்ணும்? உங்கள் முன்பாக நடக்கும். அணிகலன் போடுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்துக்கு முன்னால், அவங்க உடம்புக்கு முன்பாக அது நிற்கும். தேவனுடைய சத்தியம் என்ன பண்ணுன்னா அவருக்கு முன்பாக செல்லும், அவருக்கு முன்பாக செல்லும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அது ஒரு மனிதனை அது பிரதிபலித்து காட்டும். நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னுவாங்கல்ல. அதை போல தான் சத்தியத்தில் நீங்கள் நடப்பீர்களானா, அந்த சத்தியம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே ஜனங்களுக்கு அது வெளியரங்கமாக தெரியும். ஜனங்கள் அதை நேசிப்பாங்க, அதை விரும்புவாங்க, அதை பார்ப்பாங்க, அதை கவனிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியும். உண்மையை மாத்திரம் நீங்கள் ரொம்ப நாள் மறைக்கவே முடியாது. உண்மை உள்ளவனை ரொம்ப நாள் மறைச்சு வச்சிருக்கவே முடியாது. நிச்சயமாய் ஒரு நாள் அவன் வெளியரங்கத்துக்கு வருவான். எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படி ஒரு நாள் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்துவார். அவங்க எப்பவுமே ஒரு நாள் ப்ரமோட் ஆவாங்க, அதை மறந்துடாதீங்க. someday they will be promoted. அவங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிற்பாங்க. அந்த நாளில் பொய்யரும்
அநீதி செய்தவங்களும் பின்னுக்கு தள்ளப்படுவாங்க. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையின் பாதையில் நடந்த எல்லாருமே நீண்ட நாள் மறைந்து கிடந்தாலும் ஒரு நாள் அவங்க என்ன செய்தாங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக வெளியே வந்தாங்க. யோசேப்பு நல்ல ஒரு அடையாளம். சத்தியத்திலும் உண்மையிலும் வாழ்ந்த ஒரு மனுஷன் எல்லாராலும் பின்னுக்கு தள்ளப்பட்டான். அவங்க சொந்த குடும்பம் அவனை பின்னுக்கு தள்ள பார்த்தது. அவனுடைய சகோதரர்கள் அவனை காசு கொடுத்து விட்டுட்டு அவனை இடம் தெரியாத ஒரு இடத்துல அவனை மறைச்சிடலாம்னு நினைச்சாங்க. அவன் வேலை செய்ய போன போர்த்திபாரின் மனைவி அவன் மேல் பொய்ப்பழி சுமத்தி அவனை ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டு மறைக்க முயற்சி செய்தாள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். தலை யாரும் மறைக்க முடியல. உண்மையும் சத்தியமும் ஒரு அணிகலனை போல நமக்கு முன்னால போகும். நீங்கள் அந்த சத்தியத்தை பின்தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்பொழுதுமே முன்னால் நிற்கும். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிறோம், அந்த காரியத்தின் முடிவு நல்லது. ஒரு நாள் சத்தியம் நிச்சயமாக வெளியே வரும். நீங்கள் சத்தியத்திலே நடந்து பாருங்கள், உண்மையே பேசி பாருங்கள், உண்மையிலே வாழ்ந்து பாருங்கள். பொய்யை விட்டுருங்க. தற்காலிகமான பிரச்சனைகளும் தப்பிக்கிறதுக்கு பொய் சொல்கிறது நிறுத்திட்டு சத்தியத்தையே நீங்கள் நடந்து பாருங்கள். உங்கள் வார்த்தையில், வாழ்க்கையில், உங்கள் நடைமுறைகளில் உண்மை இல்லாமல் வாழ்கிறத விட்டுட்டு உண்மையை வாழணும் அப்படின்னு வாழ்ந்து பாருங்கள். கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் மறைஞ்சிருப்பீங்க. அநேக நேரம் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுறது போல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பாஸ்டர், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, பொய் பேசியே முன்னாடி வந்துட்டாங்க பாஸ்டர். நிறைய பொய் பேசுவாங்க, வாயெல்லாம் பொய் தான். அவங்களுக்கு தான் ரொம்ப மரியாதை, அவங்களுக்கு தான் ரொம்ப கனம், அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க பேசுகிறவங்க பேசட்டும், விடுங்க. நீங்கள் சத்தியத்தில் இருங்க. ஏன்னா ஒரு நாள் கர்த்தரே உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை மேலே கொண்டு வருவார். நிறைய வேளையில் துன்மார்க்கன் வேகமாக முன்னேறதை பார்க்கும்போது நீங்கள் பதறாதீங்க. அவன் சடுதியாக வளர்றதை பார்த்தோன்னே எல்லாருடைய கண்ணுக்கும் அவன் அலங்காரமாக உடனே முக்கியத்துவம் பெறதை பார்த்தோன்னே நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இது நம்ம சத்தியத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவன் வேகமாக வளர்ந்தாலும் அவன் பாதத்தை கர்த்தர் சறுக்கலான இடத்துல வச்சிருக்கிறாரு. அவன் லைஃப் பர்மனன்ஸ் கிடையாது. ஒரு நாள் அது வலிக்கு விழுந்துடும். ஆனால் நீதிமானும் ஒரு நாள் பனையை போல செழித்து நிற்பான். அவனை யாரும் மறைக்கவே முடியாது. அது மெதுவாக வளர்ந்தாலும் நிச்சயமாக வளர்ந்து எல்லாருக்கு மேலே நிற்கும். உங்கள் குடும்பங்களில் நீங்கள் உண்மையை பேசுங்க. நிறைய வீடுகளில் கூட்டு குடும்பங்களில் இருப்பீங்க, அல்லது ஒரே குடும்பத்தில் நீங்கள் 5 மருமகளில் 5 மருமகனில் ஒருத்தராக நீங்கள் இருப்பீங்க. சார், எல்லாருமே பொய் சொல்லி எப்படியாவது நல்ல பேர் வாங்கிட்டு முன்னாடி போகிறானே, எல்லாரும் நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதையாவது ஒரு பொய் சொல்கிறாங்க, முகத்துக்கு ஏற்ற மாதிரி முகதாட்சியமாக பேசுகிறாங்க. அவங்கள எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, என்ன தான் பாராட்ட மாட்டாங்க. பரவாயில்ல, உங்களை பாராட்ட வேணாம். நீங்கள் சத்தியத்திலே நில்லுங்க, நீங்கள் உண்மைக்காகவே நில்லுங்க. நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படலாம், உங்கள் உண்மை மறைக்கப்படலாம், உங்களை எல்லாருமே அசட்டை பண்ணலாம், பரவாயில்ல. பொய் சொல்லி முன்னால் வர்றவங்களை பார்த்து நீங்களும் பொய் சொல்லிடாதீங்க. நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் பேச்சில், வார்த்தையில், வழக்கங்களில், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் உண்மையாகவே இருங்க. அதுக்காக நீங்கள் பாடுபட்டால் கூட பரவாயில்ல, உண்மையாகவே இருங்க. யோசிப்பை போல கொண்டு போய் உங்களை சிறைச்சாலில் மறைச்சு வைக்கலாம், பரவாயில்ல, உண்மையாகவே இருங்க. உண்மையாக இருந்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் அணிகலனை போல எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நாள் ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு யாருமே மறைக்க முடியாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆனால் யாரும் உங்களை தாழ்த்த முடியாது. ஆனால் அந்த உயர்வு தாமதமாக தான் வரும். துரிதமாக பெற்ற செல்வம் ஒன்றுக்கும் உதவாது. வேகமாக வர்ற உயர்வுகளை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க, நீங்கள் அதில் கவரப்பட்டுறாதீங்க. எல்லாரும் எவ்வளோ சாமர்த்தியமாக பேசி முன்னாடி வர்றாங்க, நம்மளும் பேசலாம். உண்மையே பேசுங்க, சத்தியத்துக்காகவே வாழுங்க, சத்தியமாகவே வாழுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உண்மை உள்ளவனை நீண்ட நாள் மறைத்திருக்க விட மாட்டார். ஒரு அணிகலனை போல எல்லாருக்கும் முன்பாக கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அணிகலன் என்ன செய்யும் அப்படின்னா, முதலாவது நான் சொன்னேன், இட் இஸ் பெட்டர் தென் எவ்ரிதிங் எல்ஸ். மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் சிறந்ததாக இருப்பது ஒரு அணிகலன். அதே போல சத்தியத்தை நீ கழுத்தில் பூண்டுகொள் என்று வாசிக்கிறோம். ரெண்டாவது, ஒரு அணிகலன் எல்லாவற்றுக்கும் முன்பாக வைக்கப்படுகிறது. அது மறைத்து வைக்கப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் முன்பாக வைக்கப்படுகிறது. அதே போல நீங்கள் சத்தியத்தில் வாழ்வீர்களானா உங்கள் கழுத்தில் உள்ள சத்தியம் எல்லாருக்கும் முன்பாக உங்களை கொண்டு போகும், எல்லாருக்கும் முன்பாக உங்களை கனமுள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது,
இந்த அணிகலனை போல சத்தியம் ஏன் இருக்கிறது என்று கேட்டால் நான் சொல்லுவேன். 28ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் வாஸ்தா, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள்னு போட்டிருக்கு. நம்பர் 3, இந்த அணிகலனுடைய நல்ல சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அணிகலன் ஒரு மனிதனை அழகுள்ளவனாய் மாற்றும். இட் பியூட்டிஃபைஸ் அ பர்சன். ஒரு மனிதனை அழகுள்ளவனாய் மாற்றும். எதுக்காக அணிகலன் போடுறாங்க அப்படின்னு கேட்டால், தங்களுடைய அழகு கூடுது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைக்கிறதுனால தான் அணிகலனை போடுறாங்க. அதனால என் அழகு கூடுது, அதுக்காக எவ்வளோ விலை கொடுக்குறாங்க பாருங்கள், அதுக்காக அவங்க எவ்வளவு பிரயாசப்படுறாங்க பாருங்கள், எவ்வளோ பணத்தை அவங்க விரயமாக்குறாங்க பாருங்கள். எதுக்குன்னு சொன்னால் அது என்ன அழகாக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான், அழகுக்காக தான், அழகு சேர்க்கும்படி தான் என்ன பண்ணுறாங்க, அணிகலனை போடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அணிகலனாக வைத்திருப்பீர்களானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் மிகுந்த அழகுள்ளவர்களாக அல்லது கவரக்கூடியவர்களாக நீங்கள் நிற்பீங்க. நீங்கள் ரொம்ப பிரகாசமாக நிற்பீங்க. அதான் போட்டிருக்கு, நீதிமான் எப்படி இருப்பான்னா சிங்கத்தை போல தைரியமாக இருப்பானா. அதில் ஒரு வசீகரம், அதில் ஒரு பலன், அதில் ஒரு வல்லமை, அதில் ஒரு பிரகாசம் நிச்சயமாக இருக்குது. ஒரு நாள் நீதிமான் வந்து இப்படி தைரியமாக நிற்பான். எல்லாருக்கும் முன்பாக ஒரு சிங்கம் வந்து நின்னா எப்படி அது கம்பீரமாக எல்லாருடைய கண்களுக்கும் தெரிகிறதோ, அப்படி நிச்சயமாய் ஒரு மனிதனுடைய நீதி அவனை ரொம்ப பிரகாசமாக்கிடும். எல்லாருக்கும் முன்பாக அவனை ரொம்ப மேன்மையானவனாக, விலை உள்ளவனாக, அழகுள்ளவனாக நிறுத்தும். அதான் ஒரு அணிகலனுடைய வேலை. சத்தியத்தினுடைய வல்லமை அதுதான். சத்தியத்தை நம்ம நிறைய வெள்ள ஏன் நம்ம ரொம்ப பயப்படுறோம் அதில் வாழ்கிறதுக்குன்னு சொன்னால், அதில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே, அதில் நிறைய பாடு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே சத்தியத்தில் நடக்க நம்ம ரொம்ப தயங்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தில் நடப்பீர்களானால் உங்களை மிகுந்த அழகுள்ளவர்களாக அது மாற்றும். முடிவிலே உங்களை மேன்மை உள்ளவர்களாக மாற்றும். ஒரு சிங்கத்தை போல வசீகரம் உள்ளவர்களாக உங்களை மாற்றும். தேர்ந்தெடுக்கப்படத்தக்கவர்களாக நீங்கள் மாறுவீங்க. உங்கள் குடும்பம் அப்படி ஒரு கம்பீரமாக நிற்கும். எல்லாருக்கும் முன்பாக கம்பீரமாக நிற்கும். நீங்கள் எதுக்கும் வெட்கப்பட்டு நீங்கள் ஒழிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உயர்த்துவார். அதான் சத்தியத்தினுடைய வல்லமை, அதான் சத்தியத்தினுடைய மேன்மை. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் சத்தியம் பேசுனா அப்படியே சின்ன பூனையை போல நான் ஒடுங்கிடுவேன்னு நினைக்கிறேன். கிடையாது. பைபிள் சொல்லுது, நீ சத்தியம் உள்ளவனாய் நீதி உள்ளவனாய் இருந்தால் சிங்கத்தை போல நீ தைரியமாக இருப்பாய். சிங்கம் தான் யாரை கண்டும் அது பயப்படாது, தைரியமாக முன்னால் வந்து நிற்கும். அது எதை கண்டும் பின்வாங்காது, அது முன்னால் வந்து நிற்கும். அதனுடைய தோற்றத்தை பார்த்த எல்லாரும் அப்படியே கவரப்படுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. யாரும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது, யாரும் அதுக்கு ஒப்பிடவே முடியாது. அதே போல தான் நீதிமான் வந்து நிற்கும் போது அவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் எல்லாரும் சிறிதாக தெரிவாங்க. எல்லாருமே அதற்கு முன்பாக சாதாரணமாக தெரிவாங்க, விலையற்றவர்களாக தெரிவாங்க. அதை பார்க்கும்போதே அந்த கம்பீரம் அது எல்லாரை விட பிரகாசமாக இருக்கும். நான் சொல்லுவேன், சத்தியம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து உண்மையாகவே விலை உள்ளவர்களாக மாற்றிடும். மற்ற எல்லாரை விட கட் அபவ் த ரெஸ்ட் நிற்கும். அந்த நாள் வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு நாள், அது உண்மையாகவே ஒரு மகத்துவமான நாள். எல்லாருக்கும் முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திறன், ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது சத்தியம்தான் கொடுக்கும். அதை நீங்கள் பின்பற்றுங்க, அதை உங்கள் வாழ்க்கையில் பராமரிங்க, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பேணி காத்துக்கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக 4வது ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். சத்தியம் ஏன் வந்து ஒரு அணிகலனை போல இருக்கிறது? 3 காரியம் சொன்னேன். நம்பர் 1, சத்தியம் வந்து இட் இஸ் பெட்டர் தேன் எவ்ரிதிங் எல்ஸ் லைக் அன் ஆர்னமெண்ட். ஒரு ஆர்னமெண்ட், ஒரு அணிகலன் மற்ற எல்லாவற்றை விட விலை உயர்ந்ததாக இருப்பது போல சத்தியமும் உங்களை விலை உள்ளவர்களாய் மாற்றும். 2வது, எப்படி ஒரு அணிகலன் எல்லாவற்றுக்கும் முன்பாக நிற்கிறதோ அதே போல தேவனும் ஒரு நீதிமானை, சத்தியம் உள்ளவனை முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். 3வது, அணிகலன் ஒரு கழுத்தலை பூண்டு கொள்ளுகிற ஒரு அணிகலன், சத்தியமாகிய அணிகலன் எப்படி வந்து ஒரு மனிதனை அழகுபடுத்துகிறதோ, அவனை மேன்மைப்படுத்துகிறதோ, அப்படிதான் சத்தியமும் மேன்மைப்படுத்தும். ஒரு மனிதனை வந்து ஒரு சிங்கத்தை போல ஒரு தோற்றத்தோடு அவன் எல்லாருக்கும் முன்பாக விசேஷம் உள்ளவனாய் காண்பிக்கும். 4வது, கடைசியாக, சத்தியத்தை ஏன் உன் கழுத்தில் பூண்டுகோ அப்படின்னு போட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு அணிகலன் என்ன செய்யும்னா அது கழுத்தில் மாட்டும்போது தன்னுடைய இருதயத்திற்கு நெருக்கமான ஒரு இடத்துல அந்த அணிகலன் இருக்கிறது. An ornament stays beside one's heart.
ஒரு மனிதனுடைய இருதயத்துக்கு நெருக்கமாக நிற்கிறது என்னன்னு கேட்டால் அவனுடைய அணிகலன். சத்தியத்தை ஏன் அணிகலனோட ஒப்பிடுறாருன்னு சொன்னால், இங்கே ஞானி சொல்கிறார், இங்கே பாருப்பா, உன் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றாக சத்தியத்தை வைத்துக்கோ. உன் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சத்தியம்னு வச்சுக்கோ. அதை வெறுத்து தள்ளாத. சத்தியத்தை காலில் ஒரு பேர் என்ன, ஒரு சாதாரண ஒரு செருப்பை போல நீ போட்டுக்கோன்னு சொல்லலை, அதை கழுத்தில் மாட்டிக்கோன்னாரு. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, உன் இருதயத்துக்கு நெருக்கமாக வச்சுக்கோ. அதன் மேல் ஒரு பிரிய நீ கொள்ளு, அதன் மேல் ஆசைப்படு, அதை நீ வாஞ்சித்துக்கொள். உன் இருதயத்துக்கு க்ளோஸாக அது இருக்கணும். இருதயத்தை வாஞ்சிக்கிற ஒரு இடமாக அது இருக்கணும். சத்தியம்தான் நீ விரும்பணும். நீ பொய்யை வெறுக்கணும், சத்தியத்தை விரும்பணும். இன்னைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை விரும்புகிறாங்கன்னு கேட்டால் அதே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நிறைய பேர் சத்தியத்தை விரும்புறது இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. they don't like to be honest, they don't like, that is the problem. அதான் ஒரு சைனீஸ் ப்ராப்ளம் சொல்லுதான், ஒரு குதிரையை தண்ணி குடிக்க கொண்டு போகலாமா, ஆனால் குடிக்க வைக்க முடியாதான். அதுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அதை குடிக்க வைக்கவே முடியாது. எனக்கு எத்தனை பேர்கிட்ட போய் கேளுங்க, சத்தியத்தில் வாழ விரும்புகிறீங்களான்னு கேட்டால் ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படியா, இப்படி தான் வாழணுமா, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்குறாங்க. சத்தியம் இல்லாமல் பொய்யில் புரட்டில் எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிறதுல எவ்வளோ ஈஸியாக லைஃப் இருக்குது, அதில் போயிடலாம். எதுக்கு இதில் போய் கஷ்டப்படணும், எதுக்கு இதை போய் தெரிஞ்சிருக்கணும். they don't like it, they don't want to be honest, that's the problem. இன்றைக்கி ஏன் நிறைய பேர் சத்தியத்தில் நடக்க, they don't want to be honest. அவங்க ஒரு சம்பளம் வாங்குறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க, வீட்டில் போய் உண்மையாக நான் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு சொல்லணும்னு விரும்புகிறாங்களா? இல்லை, இதில் எவ்வளோ மறைச்சி ஒழிச்சு வச்சு நான் எப்படி மறைமுகமாக செலவு பண்ணலாம், இதை நிறைய பேர் விரும்புகிறாங்க, விரும்பி செய்கிறாங்க. தெரியாமலாம் செய்யலை, விரும்பி செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வார்த்தையை தன்னுடைய கணவன்கிட்ட மனைவிட்ட பகிர்ந்து கொள்கிறாங்க. எத்தனை பேர் உண்மையாக பேச விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை பேச விரும்புறதில்லை. அது பொய்யிலே வாழ்ந்து அதில் ஒரு மறைமுகமான இன்பத்தை நாம் அனுபவிக்கலாம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும்னு போட்டிருக்கல, அந்தரங்கத்தில் சாப்பிட்ட தேன் இன்பமாக இருக்குமா, அதை போல் அவங்க விரும்புகிறாங்க. they want to be in a place of lying, they like to be there, they enjoy it. அதை விரும்புகிறாங்க, விரும்பி செய்கிறாங்க. அதன் மேல் அவங்க ஆசை கொள்வது கிடையாது. அது அவங்களுக்கு இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு காரியமே கிடையாது. நிறைய பேர் உண்மையாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா கட்டாயத்தின் பேரில் தான். வேறு வழி இல்லாமல் உண்மையாக இருக்கேன், என்ன பண்ண. சில பேர் ஏன் உண்மையாக இருக்கிறாங்கன்னா பயத்தினால் உண்மையாக இருக்கிறாங்க. நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக உண்மையானவனாக வாழ விரும்புகிறேன். ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் இன்றைக்கி போய் பிள்ளைங்களை போய் பாருங்கள், எத்தனை பேர் உண்மையாக விரும்பி உண்மையாக எழுதுறான், எத்தனை பேர் பயந்து உண்மையாக எழுதுறான்னு சொல்லுங்க பாருங்கள். நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப சீக்கிரமாக. நிறைய பேருக்கு உண்மையாக நான் காப்பி அடிக்காமல் எழுதணும்னு நிறைய பேருக்கு விருப்பமே கிடையாது. ஏன் காப்பி அடிக்காமல் எழுதுறான்னா, கண்டுபிடிச்சாங்கன்னா எழுத விட மாட்டாங்களே, அப்பா அம்மா வர வச்சுருவாங்க, அவமானமாக போயிடும். அதுக்கு பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உண்மையாக எழுதுறேன் அப்படின்னு. ஆனால் உண்மை ஆக்சுவலாக உண்மை அவன்கிட்ட கிடையாது. அந்த இன்விஜிலேட்டர் மாட்டம் அந்த இடத்துல இல்லைன்னா அவன் எங்கே தான் போவான், காப்பி அடிக்க தான் போவான். அதை என்ஜாய் பண்ணுறான், அதை விரும்புகிறான் அவன். எத்தனை பேர் பயத்தினால் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க தெரியுமா? தண்டனைக்கு பயந்து, பிடிக்கப்படுவேன், மாட்டிக்கொள்ளுவேன், சிக்கிக்கொள்ளுவேன், அதுக்கு பயந்துட்டே உண்மையாக இருக்கிறாங்க. சூழ்நிலைகளின் கட்டாயத்தினால அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடச்சா அதில் போயிடுவாங்க. they don't want to be there in truth, they don't love truth. அதை நேசிக்கிறதில்ல, விரும்புறதில்ல. அதான் ஒரு முறை நான் ஒரு இடத்துல வாசித்தேன். ஏல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு முறை எக்ஸாம் கொடுத்தாராம். எக்ஸாம் எழுதிட்டு வர, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அல்ஜீப்ராவில் எக்ஸாம் இருக்குது, எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எக்ஸாம் கொடுக்குறேன். எல்லாம் படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு வந்தால் சொன்னாராம், இன்றைக்கி அல்ஜிப்ரா மாத்திரம் இல்லை, 2 பாடத்தில் இன்றைக்கி எக்ஸாம்னாராம். எல்லாம் அசந்து போய், என்ன இது இன்றைக்கி புதுசாக ஒரு பாடம் சொல்கிறாரு. இல்லை, 2 பாடம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஒன்று அல்ஜிப்ரா, இன்னொன்று நேர்மை. 1 is in அல்ஜிப்ரா, 1 is in honesty. இந்த 2 பாடத்தில் எக்ஸாம் வைக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாராம், இந்த 2 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் நான் ரொம்ப விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ஆகிறதா இருந்தால் நீங்கள் எதில் ஃபெயில் ஆகுங்கன்னா அல்ஜிப்ராவில் ஃபெயில் ஆகிடுங்க, நீங்கள் நேர்மையில் மட்டும் ஃபெயில் ஆகாதீங்க. ஏன்னா என் வாழ்க்கையின் அனுபவத்தில் அல்ஜிப்ராவில் ஃபெயில் ஆன எத்தனையோ பேர் நேர்மையில் பாஸ் ஆகி வாழ்க்கையில் பெரும் உயரத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையின் சரித்திரத்தில் எத்தனையோ மாணவர்களை பார்த்துட்டேன், அவங்க அல்ஜிப்ராவில் பாஸ் பண்ணாங்க, நேர்மையில் ஃபெயில் ஆகிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் மேலே வந்ததே இல்லை. அதையும் நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாராம், கொஷின் பேப்பரை கொடுத்துட்டு கதை படிச்சுட்டு வெளியே போயிட்டாராம்.
நீங்கள் எத்தனை பேர் உண்மையை விரும்புகிறீங்கன்னு எனக்கு காண்பீங்க. நான் இருக்கிறதுக்காக நீங்கள் உண்மையாக எழுதணும்னு இல்லை. நான் இல்லை, இந்த இடத்துல நான் இல்லை. ஆனால் சத்தியத்தை விரும்புகிறீங்களா? உன் கணவன் கேள்வி கேட்கவே இல்லை, மனைவி கேட்கவே இல்லை, உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் உண்மையை விரும்புகிறீங்களா? உங்கள் இடத்துல யாரும் கணக்கு கேட்கவே இல்லை, ஆனால் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களை யாரும் விசாரிக்கவே இல்லை, ஆனால் உண்மையாக இருக்கிறீங்களா? அதை விரும்புகிறோமா அல்லது வேறு வழி இல்லாமல் உண்மையாக இருக்கிறோமா? அதை நேசிக்கிறோமா அல்லது வேறு சங்கடமாக மாறி போச்சு? என்ன பண்ண, கடவுள் கொடுத்த மனைவி இந்த மாதிரி சிபிஐ மாதிரி இருக்காளே, ஒன்றை விட மாட்டேங்கிறா, கட்ட கட்ட கட்டன்னு கேட்குறா, கேள்வி கேட்கறது பயமாக இருக்குது. இந்த கேள்வி கேட்டால் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு 2 நாள் கழித்து அடுத்த கேள்வி கேட்டு 2ஐயும் மேட்ச் பண்ணுறா. பெரிய கில்லாடியாக இருப்பா போல இருக்கே, அதுக்குன்னு பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறது. சில மனைவிமார் கணவன் மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரி, இடி மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க, சில்லறை முதற்கொண்டு கரெக்டாக கணக்கு வைப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் உண்மையை சொல்லிடுறது, புக்கெல்லாம் திறந்து காட்டுறது, ஆமாம் இவ்வளோதான். சில மனைவிமார் ரொம்ப உஷாராக இருக்காங்க, கணவன்கிட்ட கேட்க எவ்வளோ சம்பளம், இவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், அப்படியா எல்லாம் கேட்டு வச்சுக்குவாங்க. கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்டு, என்றைக்காவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவார், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், நீங்கள் இப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க, இந்த மென்டல் கால்குலேஷன் போடுவாங்க, இவர் சொன்னது கரெக்டா. இதுக்கு பயந்துட்டு சில கணவன்மார் உண்மையை கக்கிடுறது, ஆமாம் இவ்வளோதாம்மா சரணடைஞ்சிட்டேன், இப்போ என்னை விட்டுரு, என்னை எதுவும் சொல்லிடாத, என்னை பிடிச்சிடாத, எங்கேயும் அப்பா அம்மா பார்த்துட்டாங்க அதனால உண்மையாக இருக்கிறேன், என் உண்மை வெளியே வந்துடும் அதுக்கு பயந்துட்டு நான் உண்மையாக இருக்கிறேன். அப்படி இருக்கிறோமா? அது உண்மையை நேசிக்கிறோமா? அந்த உண்மையும் சத்தியமும் நம்ம இருதயத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது? இஸ் இட் ரியலி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? சத்தியத்தை வந்து உங்கள் இருதய பக்கத்தில் வச்சுருக்கிறீங்களா? அது சத்தியத்துக்கும் உங்கள் இருதயத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கா? சத்தியத்தை ஒரு அணிகலனை போல உன் கழுத்தில் பூண்டுகோன்னு சொன்னார். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அது எங்கே இருக்கணும்னா உன் இருதயத்துக்கு நெருக்கமாக இருக்கணும், உன் பக்கத்தில் இருக்கணும், உன் வாஞ்சையும் விருப்பமாக அது இருக்கணும், உன் ஆசையாக இருக்கணும். பொய் சொல்ல தான் கட்டாயப்படுத்தணுமே தவிர உண்மை சொல்ல கட்டாயப்படுத்தக்கூடாது. பொய் சொல்ல தான் வற்புறுத்தணுமே தவிர உண்மை சொல்ல வற்புறுத்தவே கூடாது. பொய் சொல்ல தான் பயப்படணுமே சொல்ல தவிர உண்மையை சொல்ல பயப்படக்கூடாது. அது எனக்கு பிரியமாக இருக்குது. நம்ம வீடுகள் வந்து சத்தியத்துக்கு ஒரு ட்ரைனிங் கிரவுண்டாக இருக்கணும். இந்த 4 வார்த்தையை மறந்துடாதீங்க. ஒரு அணிகலனை போல உன் கழுத்தில் பூண்டுகொள், ஒரு சரப்பணியை போல பூண்டுகொள். சரப்பணி என்றால் என்ன? மற்ற எல்லாவற்றை விட அது விலையேற பெற்றது. சத்தியத்துக்கு என்ன விலை கொடுக்குறீங்க நீங்கள்? அதுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ உண்மை இருக்கிறது? எவ்வளவு நீங்கள் விலை கொடுத்து வச்சிருக்கிறீங்க? 2வது, சத்தியம் வந்து ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்கிறது. ஒரு மனிதனுக்கு முன்பாக இது பிரகாசிக்கிறது, அவனுக்கு முன்னாலே செல்லுகிறது. என் வாழ்க்கையில் முதல் நிலைப்படுத்துறது என்ன? சத்தியமா என்னுடைய உயர்வா? சத்தியமே எனக்கு முன்னால் போட்டோம், வேறு எது எனக்கு முன்னால் போக வேண்டாம். 3வது, ஒரு அணிகலனை போல சத்தியம் என்னை அலங்கரிக்கிறதா? என் அலங்காரம், என் சாதனையா சத்தியமா? சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சேன்லாம் எப்படி சம்பாரிச்சேன்லாம் கேட்காத, எவ்வளோ சம்பாரிச்சேன்னு பாரு. எப்படி இது வந்துச்சுன்னெலாம் கேட்காத, எவ்வளோ வந்துச்சுன்னு கேளு. அப்படி இல்லை. தட்ஸ் நாட் த வே யூ ட்ரீட் ட்ரூத். சத்தியம் என்ன சொல்லும் தெரியுமா? என்னை விட அழகானதாக நான் பார்க்குறது வந்து சத்தியம்தான். அதுதான் என் வாழ்க்கைக்கு அழகு, என் சம்பத்தல்ல, சத்தியமே எனக்கு அழகு. கடைசியாக சத்தியம்தான் என் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பின்பற்றதை நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன், அந்த சத்தியத்தில் வாழ நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்காம போகக்கூடாது. ஏன் நான் உண்மை பேசுகிறேன்? ஏன் உண்மையின் பாதைக்கு நான் திரும்புகிறேன்? பயத்தினாலேயா, கட்டாயத்தினாலேயா, வற்புறுத்தலாலேயா, அல்லது எனக்கு உண்மை பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காகவா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. நம்முடைய பொல்லாத இருதயங்களை கர்த்தர் குணமாக்குவாராக.
இந்த தாவீது சொன்னான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆவி எனக்கு தாரும், ஒரு நவமான இருதயத்தை எனக்கு தாரும். இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த உண்மையை அணிகலனை போல் அணிந்து கொள்ள எனக்கு கிருபை தார். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் எழுமி நிற்போம். என் குடும்பம் என்ன ட்ரைனிங் கிரவுண்ட், கணவன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பயிற்சி கூட என்னன்னா சத்தியம். டு பி ட்ரூத்ஃபுல். ஆண்டவரே என் குடும்பத்தில் சத்தியத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கை சத்தியம் ஒரு அணிகலனை போல இருக்கட்டும். லெட் இட் பி லைக் அன் ஆர்னமெண்ட், எ ஜுவல், எ நெக்லஸ். கழுத்திலே பூண்டுகிற ஒரு சரப்பணியை போல இருக்கட்டும். அதுக்கு விலை கொடுங்க. அதுக்கு எல்லாவற்றை விட மேன்மையாக அதை நினைங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் அருவருத்துருங்க. மற்ற ஒன்றையும் நீங்கள் மேன்மைப்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் அசட்டப்படுங்க. சத்தியத்துக்கு மாத்திரம் விலை கொடுங்க. ரெண்டாவது, சத்தியம் உங்களுக்கு முன்னால் போட்டோம், உங்களது பிரதிபலிக்கட்டும். நீ பொய்யன் அப்படின்னு பேர் வாங்கிடக்கூடாது, உண்மை உள்ளவன் அப்படின்னு பேர் வாங்கணும். தாவீது 101ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோட சேவை செய்யும்படி என் கண்கள் அவர்கள் மேல் இருக்கும். நம்மளை தேடும் போது எப்படி தேடி கண்டுபிடிக்கணும்னா, உண்மை உள்ளவன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கணும். நமக்கு முன்னால் அந்த பேர் இருக்கணும். திறமைசாலின்னு நம்மளை கண்டுபிடிக்காம போயிட்டா பரவாயில்ல, உண்மை உள்ளவன் கண்டுபிடிக்கணும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் நமக்கு முன்னால் இருக்கணும். ஒரு பேட்ஜிங் நமக்கு இருக்கணும். ஒரு பிராண்டிங் நமக்கு முன்னால் இருக்கணும். Let us be known for it. அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பு நமக்கு இருக்கட்டும். வெரி ஆனஸ்ட் பீப்புள், வெரி வெரி ட்ரூத்ஃபுல், ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் அப்படின்னு சொல்லட்டும். அந்த ட்ரைனிங் நம்ம வீட்டில் இருக்கட்டும். நம்முடைய வெற்றிகளுக்கும் சாதனைகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட நம்முடைய சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம பிள்ளைகள் கூட 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டான், 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தான் சந்தோஷப்படுறத பார்க்கலாம். அவன் ஃபெயிலானோட பரவாயில்ல, அவன் காப்பி அடிக்காமல் எழுதலாம் பாருங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது உலகத்தின் பார்வையில் வெளியேற பெற்றதா தெரியாது, பட் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றதா இருக்கும். தயவு செய்து உலக சாதனைகளை இன்றைக்கு கிடைக்கிற தற்காலிகமான உயர்வுகளை உண்மையில்லாத வழிகளில் போய் சம்பாரிச்சுட்டு நான் மேன்மை அடைச்சிடலாம்னு நினைக்காதீங்க. அது ஒரு மணல் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி. ஒரு நாள் நிச்சயமா அடிச்சுட்டு போயிடும். ஒரு நாள் ஒரு வெள்ளம் வரும், ஒரு நாள் யாராவது ஒருத்தர் நம்மளை விசாரிப்பாங்க, ஒரு நாள் உண்மை வெளியே வந்துடும். மறைவில் இருக்கிற வெளியே கொண்டு வரப்படாத மறைபொருள் ஒன்றுமே இல்லை. நிச்சயமா எல்லாம் ஒரு நாள் வெளியே வரும். அன்றைக்கு நான் வெட்கப்படாதபடி தைரியமா நிற்கிறதுக்கு என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் உண்மையா இருப்பேன். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது உண்மையா கொடுங்க. ஒரு இடத்துல ரெக்கமெண்டேஷன் வாங்குறீங்க, உண்மையா கொடுங்க. அதுல ஒரு 2-3 பொய்யை சேர்த்துறாதீங்க. இதெல்லாம் போட்டா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க. இல்லாத எக்ஸ்பீரியன்ஸை இருக்கிற மாதிரி எழுதாதீங்க. எனக்கு தான் சார் தெரியும், எனக்கு கொடுக்குற வேலையை கொடுங்க, நான் கொஞ்சத்திலேருந்து மெதுவாக வளர்றேன்னு சொல்லுங்க. பொய்ய சொல்லி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த சகையை சொன்னான் பாருங்க, அநியாயமாக வாங்கின பொருள்லாம் என் வீட்டில் இருந்தா நாளை தனியாக திருப்பி கொடுத்துட்றேன். அப்படின்னா அவ்வளோ நாள் அவன் சம்பாரிச்சது பெரிய ஐஸ்வர்யமான பேர் வாங்கினது எல்லாம் கேட்டிங்கன்னா அநியாய பொருள் தான். எல்லாரும் ஏமாற்றி சம்பாரிச்சது தான். உண்மை இல்லாமலே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பட் அந்த தேசத்தில் அவனுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னு கேட்டால், பாவியான மனுஷனோடு போய் பந்தி இருக்க போயிட்டாரேன்னு சொன்னாங்க. பெரிய பணக்காரன் தான் இவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். உலக மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா பாவின்னு தான் பார்த்தாங்க, பரிசுத்தமான அவனை சொல்லலை. கையில் பணம் இருக்கிறதுனால நம்ம பெரிய பக்திமான் கிடையாது. பையில் பணம் இருக்கிறதுனால, சம்பாத்தியம் நம்ம கையில் இருக்கிறதுனால மேன்மையானவர்கள் கிடையாது. பணத்தை விட நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை காத்துக்கொள்வோம். எல்லாத்துலேயும் நேர்மை, உண்மை, வெளிப்படைத்தன்மை நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கு துணை நிற்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நிச்சயமா ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். ரொம்ப நாள் யோசிப்பை மறைக்கவே முடியாது. கர்த்தர் நிச்சயமா அவனை வெளியே கொண்டு வருவார். அவனை மேன்மைப்படுத்த தேவன் உண்மை உள்ளவர். எல்லாத்த பார்க்கலாம் சத்தியத்தை நேசிங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு தாட். அது ரொம்ப விரும்புங்க. கட்டாயத்தினால சத்தியமா இருக்கிறேன், என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிட்டேன், இனி உண்மையா இருக்கணும், என்ன பண்ண
பிடிபட்டுருவேன், இனி உண்மையா இருக்கணும். என்ன பண்ண பயமா இருக்குது, ஏதாவது மாட்டிக்கிட்டு வேணும்னு பயமா இருக்கு, அதனால உண்மையா இருக்கணும். அப்படி இருக்காதீங்க. அது உங்க இருதயம் பக்கத்தில் இருக்கட்டும். பி ஆனஸ்ட். அநியாய பொருள் எனக்கு ஒன்று வேணாம்பா, எனக்கு அது வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் குறைவாக கிடச்சோட பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அநியாயத்தில் வேண்டாம். சத்தியம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பிசாசானவன் ரொம்ப நம்மளை சோதிப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்ல. பல விஷயங்கள் இருக்கலாம். அது பண விஷயமா இருக்கலாம், உறவுகள் விஷயங்கள் இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம். எத்தனையோ விதங்களில் நம்மளை வஞ்சிக்கிறவங்க ட்ரை பண்ணுவான். வேண்டாம், உண்மையை சொல்லிட்டு போவோம். அதுக்காக கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்காக கெட்ட பேர் வாங்கலாம். யார் என்ன சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, உண்மை இருக்கிறத சொல்லிட்டு போவோம். இதுக்குங்க சும்மா ஏமாற்றி இன்னொன்று ஏமாற்றி நம்ம என்ன பெரிய ஆளாகிறது? அப்படிலாம் வேண்டாம். என் குடும்பம் சத்தியத்தில் நிற்கணும். நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் உண்மையில் நிற்கணும். அதுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உண்மையே நேசிக்கணும், உண்மையே பின்பற்றணும், உண்மையே வாழணும், விரும்பணும். அப்படி ஒரு குடும்பம் எனக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் என்று பேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது ஒரு அணிகலன மாதிரி. முடிக்கும் போது ஒரு கேள்வியோடு உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். வாழ்க்கை முடியும் போது பல டன் உள்ள மண்மேடாய் நான் என்னை காண்பிக்க போகிறேனா, அல்லது ஒரு சில கிராமம் இருந்தால் கூட ஒரு தங்கமாக நான் விளங்க போகிறேனா, பொன்னாக விளங்க போகிறேன்? பெரிய பெரிய டன் நிறைய மண்ணை நீங்கள் நிரப்பி வச்சாலும் அதுக்கு விலை இருக்காது. ஆனால் ஒரு சின்ன கைக்குள்ளே அடங்குகிற ஒரு சின்ன தங்கமாக இருந்தா, பொன்னாக இருந்தா, அதுக்கு என்ன விலை? தேவன் நம்மளை அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறாரு. பிரபலமானவனாக, பெரிய ஆஸ்தி உள்ளவனாக, ஐஸ்வர்யம் உள்ளவனாக நான் முடிகிறத பார்க்கலாம். உண்மை உள்ளவனாக முடிகிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு அணிகலனை போல என் கழுத்தில் இருக்கட்டும். விலையேற பெற்றதா இதை நான் நினைக்கட்டும், அதை நேசிக்கட்டும். கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே இந்த உண்மையை நேசிக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் கட்டாயத்தின் பேரில் நான் உண்மையாக இருந்துடக்கூடாது. வேற வழி இல்லாம நான் உண்மையா இருந்துடக்கூடாது. மனுஷனுக்கு பயந்து நான் உண்மையா இருக்கிறது இல்லை. ஆண்டவரே அந்த உண்மையை நேசிக்க கிருபை தார். அது எனக்கு ஒரு வேல்யூவா மாற்றும். லெட் இட் பிகம் அ வேல்யூ. என்னுடைய வேல்யூவா அது மாறட்டும். ஆண்டவரே அது யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, that is how I live. I have trained my life to be honest. I have trained my life to be truthful. வேற வழி இல்லாம நான் உண்மையா இருக்கிறேன், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால உண்மையா இருக்கிறேன் இல்லை. ஆண்டவரே அதை நான் ரொம்ப விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், உண்மையா இருக்க விரும்புகிறேன். உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த உண்மையின் மேல ஒரு பிரியத்தை எனக்கு தாரும், ஒரு வாஞ்சி எனக்கு தாரும். எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லி ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம். இயேசுவே help me to love it Lord, help me to prefer it, help me to Lord appreciate it. அந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், அந்த மாதிரி ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும், உண்மையை நேசிக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை நேசிக்கணும், உண்மையை நேசிக்கணும், உண்மையை பின்பற்றணும், உண்மையில வாழ்றதுல நாம் ரொம்ப மகிழணும். ஆண்டவரே Lord, I should not be uncomfortable, I should be very very happy to live a very honest life. ஆண்டவரே ஒரு நேர்மை உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்கு நான் விரும்பணும், வாஞ்சிக்கணும், அதுல நான் ரொம்ப பெருமைப்படணும், அதுல நான் திருப்தியா இருக்கணும், மனரம்யமா இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கிருபையும் இரக்கம் உள்ள தேவன் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய தயவுகளை எண்ணி உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய தயவு எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். எங்கள் குடும்பங்கள் சத்தியத்துக்கு பயிற்றுவிக்கிற ஒரு இடமாய் மாறட்டும். கணவன் மனைவி பிள்ளைகளாக நாங்கள் சத்தியத்தில் பயிற்சி பெறட்டும். ஆண்டவரே உண்மை கேடுகள் எங்களை விட்டு எடுத்து போடும். எங்கள் வார்த்தையில், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, எங்களுடைய பேச்சுக்களில், எங்களுடைய நடைமுறைகளில், எங்களுடைய பழக்க வழக்கங்களில், எங்களுடைய போக்குவரத்தில் உண்மையை விரும்ப கிருபைத்தார், உண்மையை நேசிக்க கிருபைத்தார். அது அணிகலனை போல எங்களுக்கு மாட்டிக்கொள்ள கிருபைத்தார். அது ஒரு விலையேற பெற்றதாக ஒரு பெரிய ட்ரெஷராக எங்களுக்குள்ள இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. அது எங்களுக்கு முன்பாக செல்லட்டோம்ப்பா, அது எங்களை அழகுபடுத்தட்டும் ஆண்டவரே.
எங்களை மேன்மைப்படுத்தட்டும். கர்த்தரால் உயர்த்தப்படுகிற ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு போகட்டும். உண்மையிலே நடக்க, சத்தியத்தை விரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதேன்னு வாசிக்கிறோமே, அதை நாங்கள் சம்பாதிக்க, அதை எங்களுடைய அணிகலனாய் மாற்ற, அதை எங்களுக்கு மேன்மையாக கருத கிருபை தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சத்தியத்திலே நடத்த கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். வந்த அனைவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.